நாங்க சென்னை போலீஸ் பேசுறோம். சொல்லுங்க சார். 2 நாளைக்கு முன்னாடி எங்க ஸ்டேஷனுக்கு வந்து கீதாங்கிற லேடி அக்யூஸ்ட் பத்தின டீடைல்ஸ் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னீங்கல்ல? ஆமா சார், சொன்னோம். அவங்க போட்டோவை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம். நீங்க அவங்க போட்டோவை சென்ட் பண்றீங்களா? உடனே அனுப்புறேன் சார். சார் போட்டோ வந்துருச்சு சார். தேங்க்யூ சார். ஓகே சார். போட்டோ வந்துருச்சு. குடியா? இந்தாங்க சார், பாருங்க. அப்ப கர்நாடகா போலீஸ் தேடிட்டு இருக்கிறது கார்த்தி வீட்டுல இருக்கிற கீதாவை தானா? இது தெரியாம தான் கார்த்தி இவ்வளவு அவர் வீட்டுல தங்க வச்சிருக்காரா? ஒரு கொலையை செஞ்சுட்டு வந்துட்டு கூலா தங்கி இருக்காளே. ஸ்டேஷன்ல இருந்து போட்டோ எடுத்துட்டு போனது கூட அவ்வளவுதான் இருக்கணும். அன்னைக்கு என்கொயரிக்காக கார்த்தி கூட அவளும் வந்திருந்தா. அவ கார்த்தி வீட்டுல இருக்கிறதும் டேஞ்சர் தான். எதுக்கும் கார்த்தி கிட்ட அந்த தகவலை சொல்லிடலாம். என்னது இது? என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ, இன்ஸ்பெக்டர் சரவணவேல் சார். கார்த்தியோட அண்ணி ஐஸ்வர்யா பேசுறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி சொல்லுங்க ஐஸ்வர்யா. இல்ல சார், அது போன்ல பேசினா சரியா வராது. நேர்ல உங்களை மீட் பண்ண முடியுமா? சரி, நீங்களே எங்கன்னு சொல்லுங்க, மீட் பண்ணலாம். நீங்களே சொல்லுங்க சார், நான் வரேன். சரி, நான் உங்களுக்கு ஒரு லொகேஷன் அனுப்புறேன், அங்க வந்துடுறீங்களா? சரிங்க சார், நான் வந்துடுறேன். இப்ப இவங்க எதுக்கு ஃபோன் பண்ணி என்ன மீட் பண்ணணும்னு சொல்றாங்க? என்ன விஷயம்னு புரியலையே. சரி, கீதா பத்தின விஷயத்தை கார்த்திகிட்ட சொல்லுவோம். சொல்லுங்க சார். கார்த்தி, நான் உங்களை உடனே மீட் பண்ணி ஆகணுமே. அப்படியா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பார்த்து பேசணும், அதுக்குள்ள மீட் பண்ணணும்னு சொல்றீங்க. விஷயம் கொஞ்சம் அர்ஜென்ட் கார்த்தி, அதனால தான் நான் கால் பண்ணேன். அப்படியா? சரி, ஓகே சார், நான் ஸ்டேஷனுக்கு வந்துடுவா? இல்ல நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மீட் பண்ணோம்ல, அந்த இடத்துக்கு வந்துருங்க. சரி, ஓகே சார், நாங்கள் வந்துடுறேன். ஓகே கார்த்தி, நானும் அங்கே வந்துடுறேன். அந்த ஃபைல் கொடு. ஓகே சார். வாங்க சார். சாரி ஐஸ்வர்யா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் நானும் வந்தேன். நீங்க ஸ்டேஷனுக்கு ஸ்ட்ரைட்டா வந்திருக்கலாமே, வெளியே எதுக்கு மீட் பண்ணணும்னு சொன்னீங்க? இல்ல சார், உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும், அதான் இங்க வர சொன்னேன். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. சார், தீபா பத்தி தான் உங்ககிட்ட பேச வந்தேன். அந்த ரம்யா ரியா இவளை கடத்திட்டு போனாங்களே சார், அதுக்கப்புறம் அவ திரும்ப வந்ததுல இருந்து அவ ஆளே சரியில்லை சார். சரியில்லை மீன்ஸ் என்ன சொல்ல வரீங்க? ஆமா சார், அவ நட உட பேச்சு எல்லாமே ஒரு மாதிரியா இருக்கு. அவ பழைய தீபா மாதிரியே இல்ல. அவ ஸ்டேஷனுக்கு வந்தப்போ நீங்களும் அந்த டிஃபரன்ஸை உணர்ந்திருப்பீங்க. ஸ்டேஷனுக்கு வந்தப்போ என்ன சார் சொன்னா? ஏன் வீட்ல அவங்க எதுவுமே சொல்லலையா? அவதான் முன்ன மாதிரி இல்லையே சார், எது கேட்டாலும் சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறா. போலீஸ் நீங்க கேக்குறப்ப உங்ககிட்ட கடத்திட்டு போன இடத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிருப்பாளே. அவங்க எங்கிட்டயும் பெருசா எதுவும் சொல்லல. கடத்திட்டு போறப்ப என் மேல மயக்க மருந்து ஸ்ப்ரே பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. கண்ணு முழிச்சு பார்த்தா நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான் சொன்னாலா? வேற எதுவும் சொல்லலையா? ஆமா, அவ்வளவுதான் சொன்னாங்க, வேற எதுவும் சொல்லல. அந்த தீபா சரியான நெஞ்சு அழுத்தக்காரி. அதனாலதான் மலையில நடந்ததை பத்தியோ நான் அவளை தள்ளி விட்டதை பத்தியோ போலீஸ் கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கா. ஏன் அப்படி செஞ்சான்னு தான் தெரியல. என்னாச்சு, ஏதோ யோசனையில இருக்கீங்க? இல்ல சார், தீபா பேசுறது நடந்துக்கிறது எல்லாமே வித்தியாசமா இருக்கிறதால முன்ன மாதிரி அவகிட்ட நெருங்கி பழக முடியல, அவகிட்ட பேச முடியல, எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண முடியல. அத்தை உடம்புக்கு முடியாம இருக்கிற இந்த நேரத்துல அவ இப்படி நடந்துக்கிறது குடும்பத்துல எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கு. அவ ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு ஒண்ணுமே புரியல சார். தீபா கிட்ட ஏதோ மர்மம் இருக்கு, அத நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும்.
இது விஷயமா எந்த ஹெல்ப் வேணாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். ஆ, இத நான் எனக்காக சொல்லல, எங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும் அதுக்காக தான் சொல்றேன். ஆஸ் அ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா தீபா கிடைச்சிட்டதுனால இந்த கேஸை அப்படியே விட்டுற முடியாது. ஆள் கடத்தல், கொலைன்னு நிறைய சம்பவம் நடந்திருக்கு. அதெல்லாம் செஞ்சது யாருன்னு கண்டுபிடிக்கணும். கமிஷனர் வேற அந்த கேஸை பத்தி அடிக்கடி விசாரிச்சு சீக்கிரம் கண்டுபிடிக்க சொல்லி ப்ரெஷர் கொடுக்குறாரு. சார், நாங்களும் தீபா விஷயத்துல என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கோம். அதுக்கு எல்லா வகையிலும் ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கோம். வெரி குட். நீங்க இப்பத்துல இருந்து தீபாவை கிளீனா வாட்ச் பண்ணுங்க. அவங்க எங்க போறாங்க, என்ன பண்றாங்க எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்க. அவங்களையும் கார்த்தியும் யாராவது புது ஆட்கள் சந்திக்க வர்றாங்களா, இல்ல இவங்க யாராவது சந்திக்க போறாங்களான்னு எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுங்க. அப்படி நீங்க சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது நடந்தா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற சின்ன தகவல் கூட இந்த கேஸ்ல இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா செய்யறேன் சார். அதுக்கு தான் நான் உங்களை சந்திச்சேன். ஆனா ஒண்ணு, இந்த கொலை விஷயத்துல யார் இன்வால்வ் ஆயிருந்தாலும் சரி, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுப்பேன். அவங்க எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. சார், நீங்க இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். கண்டிப்பா என்னால முடிஞ்ச உதவியை உங்களுக்கு செய்வேன் சார். சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரி சார், போயிட்டு வாங்க. ம். சார், வாங்க கார்த்தி. என்னாச்சு சார்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பேசிட்டு போனேன், அதுக்குள்ளே வர சொல்லிட்டீங்களே, என்ன விஷயம்? இது கொஞ்சம் படிச்சு பாருங்க. என்ன சார் இது? படிச்சு பாருங்க கார்த்தி. இது யாரோ கீதான்ற பேர்ல எஃப்ஐஆர் காப்பி. யார் சார் இந்த கீதா? அந்த கீதா வேற யாரும் இல்ல கார்த்தி, உங்க வீட்டுல தீபாவா இருக்காங்களே அவங்க தான். இத பாருங்க, போட்டோவே இருக்கு. அப்போ இந்த எஃப்ஐஆர் காப்பியில் இருக்க விஷயம்லாம் எல்லாமே உண்மைதான் கார்த்தி. உங்க வீட்டுல இருக்கிற கீதா ஒரு அக்யூஸ்ட். பெங்களூர்ல ஒரு கொலையை பண்ணிட்டு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கா. என்ன சார் இது? அவங்க ஒரு கொலை செஞ்சுட்டு வந்திருக்காங்கலாம், என்னால் நம்பவே முடியல. அவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே சார். நீங்க நம்பலனாலும் அதான் உண்மை. அந்த கீதாவை பெங்களூர்ல வச்சு விசாரிக்காம இங்க வச்சு விசாரிக்கலான்னு கூப்பிட்டு வந்தப்பதான் அவ போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருக்கா. அவங்களே தேடி பார்த்தும் கிடைக்காம போனதுனாலதான் எங்க ஸ்டேஷனுக்கு வந்து கீதாவை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த ஃபைலையும் அவ போட்டோவையும் கொடுத்துட்டு போனாங்க. அன்னைக்குதான் என்கொயரிக்காக நீங்களும் கீதாவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. அப்ப அந்த விஷயத்தை கீதா எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அவ போட்டோ மட்டும் எடுத்துட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். அவங்க இதை பத்திலாம் என்கிட்ட எதுவுமே சொல்ல சார். நான் அவங்கள பத்தி கேட்டப்ப கூட அவங்க எதுவுமே என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு கொலையை செஞ்சுட்டு வந்தவ எப்படி கார்த்தி உண்மையை சொல்லுவா? அவ கொன்னது சாதாரண ஆள் கிடையாது. கர்நாடகாலேயே பாலிடிக்ஸ்ல பெரிய ஆளு. அவரோட ஃப்ரெண்டோட பையனை கொன்னுட்டு தான் போலீஸ்ல இருந்து தப்பிச்சு உங்க வீட்டுல வந்து உட்காந்துருக்கா. சார், அவங்களுக்கு இப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. இப்போ என்ன பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கீங்க சார்? நியாயமா பார்த்தா நான் அந்த கீதாவை அரெஸ்ட் பண்ணி கர்நாடகா போலீஸ்ல தான் ஒப்படைக்கணும். ஆனா உங்க சூழ்நிலையை நினைச்சுதான் கொஞ்சம் அமைதியா இருக்கேன். ஒருத்தங்க குற்றவாளின்னு தெரிஞ்சு அவங்களை கைது பண்ணாம இருக்கிறது பெரிய அஃபென்ஸ் கார்த்தி. சார், எனக்கு ஒரு 10 days டைம் கொடுக்க முடியுமா? இப்போ எல்லார்கிட்டையும் இந்த உண்மையெல்லாம் சொல்லி கீதாவை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அம்மாலேருந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இது தீபா இல்லைன்னு தெரிஞ்சிடும். அப்போ தீபா இங்கேன்னு அம்மா கேட்டாங்கன்னா அவங்களுக்கு மலையில் நடந்ததையும் அவங்க காணாமல் போயிட்டாங்கன்ற உண்மையும் சொல்ல வேண்டியிருக்கும் சார். அதனால் அம்மாவுக்கு எதனா திரும்ப பிரச்சனை வந்துருச்சுன்னா இது திரும்ப பெரிய சிக்கலில் தான் சார் போய் முடியும். உங்க சிச்சுவேஷன் புரியுது கார்த்தி. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுதான் நான் உடனே ஆக்ஷன்ல இறங்காம உங்களை கூப்பிட்டு வச்சு இப்ப பேசிட்டு இருக்கேன்.
சார் என் அம்மாக்காக ஒரு 5 days ஆகுது டைம் கொடுங்க சார். அதுக்குள்ளே என் சைடில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் நான் சால்வ் பண்ணிடுறேன். எனக்காக இது செய்யுங்க சார் ப்ளீஸ். சரிங்க கார்த்தி, உங்களுக்காக நான் அந்த ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் 5 நாள் தான் டைம். இதுக்கு மேலே என்னால் எதுவுமே பண்ண முடியாது. இதுவே நான் உங்களுக்காக எடுக்கிற ரிஸ்க் தான். எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக என் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இதை நான் செய்கிறேன். தேங்க்யூ சார். இந்த ஹெல்ப்பை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன் சார். கண்டிப்பாக இன்னும் 5 நாளில் இந்த எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ணிடுவேன் சார். சரிங்க சார், நான் கிளம்புறேன். கார்த்தி, ஒரு நிமிஷம். சொல்லுங்கள் சார். இந்த கீதா விஷயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம் சார்? இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள் அண்ணி ஐஸ்வர்யா வந்து என்னை பார்த்தாங்க. எதுக்காக சார்? அவங்களுக்கும் வீட்டில் இருக்கிறது தீபா இல்லைங்கிற டவுட் வந்திருக்கும் போல இருக்கு. அதனால அவங்க என்ன மீட் பண்ணி தீபா மேல இருக்கிற டவுட்டை என்கிட்ட சொல்லி அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்க சார், நான் பார்த்துக்கிறேன். ஓகே கார்த்தி. தேங்க்யூ சார். நான் வரேன். பார்த்துக்குங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க. என்ன விஷயம்? அதை இங்கே பேச முடியாது. வாங்க. நீங்க யாரு? உங்க பேர் என்ன? என்ன திடீர்னு இதெல்லாம் கேக்குறீங்க? என்ன விஷயம்? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதான் நான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போதே சொன்னேனே, நான் யாரு என்னங்கிற விஷயம் நீங்க கேட்க கூடாது, நானும் சொல்ல மாட்டேன்னு. அந்த கண்டிஷனோட பேர்ல தானே இங்க வந்தேன். நீங்களும் அப்போ ஒத்துக்கிட்டு இப்ப கேள்வி கேட்டா எப்படி? நீங்க யாரு? எங்க இருந்து வந்திருக்கீங்க நான் சொல்லவா? உங்க பேரு கீதா. நீங்க ஒரு கொலையை பண்ணிட்டு கர்நாடகா போலீஸ் கிட்ட தப்பிச்சு வந்திருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? யார் சொன்னா என்ன? இது உண்மைதானே? கர்நாடகால ஒரு பெரிய பொலிட்டீஷியனோட ஃப்ரெண்டு பையனை கொலை பண்ணிருக்கீங்க. அந்த கர்நாடகா போலீஸ் கிட்ட தப்பிச்சு வரும்போது தான் என் கார் முன்னாடி மயங்கி விழுந்திருக்கீங்க. நான் உங்களை தீபா நினைச்சுதான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். நீங்க குணமானதும் உங்க சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்காக இங்க தீபாவா நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு வந்திருக்கீங்க. Am I right? இதுக்கு மேலேயும் நான் எதையும் மறைக்க விரும்பல. நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். ஆமா, இத நீங்க போலீஸ் கிட்ட சொல்லிட்டீங்களா? இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னதே போலீஸ் தான். அப்போ போலீஸ்க்கு என்ன பத்தி தெரிஞ்சு போச்சா? இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்கவே கூடாது. நான் உடனே கிளம்பி. இல்லைங்க, நீங்க தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சொல்றதை கேளுங்க. என்ன சொல்லுங்க? நான் தீபாவை இன்னும் 5 நாள்ல எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன். அது வரைக்கும் இங்கேயே நீங்க தீபாவா இருக்கலாம். தீபா கிடைச்சது நானே உங்களை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். நீங்க சரண்டர் ஆயிடுங்க. நீங்க யார் சார் என்ன போலீஸ்ல சரண்டர் பண்றதுக்கு? நீங்க என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கீங்க. பதிலுக்கு நானும் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணேன். நீங்க என்னடான்னா கடைசியில இந்த போலீஸ்ல புடிச்சு கொடுக்க பாக்குறீங்க. நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. செஞ்ச உதவி மறக்கிறவன் நான் இல்ல. உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன்னா கையோட போலீஸ் இங்க கூட்டிகிட்டே வந்திருப்பேன். நீங்க என் அம்மாவை காப்பாத்தின நன்றி கடன் என் மனசுல இன்னும் இருக்கு.
எதுக்காக இந்த தப்பு பண்ணீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. என்னால முடிஞ்ச லீகலான ஹெல்ப்பை நான் பண்றேன். சார், நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்க எதுக்கு எனக்கு லீகலா ஹெல்ப் பண்றேன்னு சொல்றீங்க? இப்பதானங்க நீங்க செஞ்ச கொலையை ஒத்துக்கிட்டீங்க. அப்புறம் என்ன தப்பு பண்ணேன்னு கேக்குறீங்க? நான் செஞ்சது கொலை இல்ல, வதம். நான் பெங்களூர்ல பெரிய பிசினஸ் உமன். பிசினஸ்னு எப்பவுமே ஓடிட்டே இருப்பேன். எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா, பேரு தியா. அவளை ஒரு பொலிட்டீஷியன் ஃப்ரெண்டோட பையன் லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி அவளை ரேப் பண்ணி கொன்னுட்டான். அந்த ஆத்திரத்துல நானும் போய் குத்தி கொலை பண்ணிட்டேன். சட்டத்துக்கு வேணா நான் செஞ்சது தப்பா இருக்கலாம். ஆனா நியாயப்படி தர்மப்படி பார்த்தா ஒரு மிருகத்தை தான் நான் கொன்னிருக்கேன். அவன் உயிரோட இருந்தா என் தங்கச்சி மாதிரி நிறைய பொண்ணுங்களோட லைஃப சூறையாடி இருப்பான். உங்க சைடு நியாயத்தை ஒரு லாயரை வச்சு கோர்ட்ல வாதாடி இருக்கலாமே. உங்களுக்கு நியாயம் கிடைச்சிருக்கும்ல. சார், செத்தவன் சாதாரண ஆள் இல்ல. பெங்களூர்லயே ஒரு பெரிய பொலிட்டீஷியன் ஃப்ரெண்டோட பையன். அவன் அந்த பொலிட்டீஷியனுக்கு பினாமி. அவன் கிட்ட நிறைய பணம் இருக்கு, அதிகார பலம் இருக்கு. அவன் முன்னாடி ஏன் நியாயம்லாம் எடுபடாது. நான் கேஸ் போட்டேன்னா அத ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவாங்க. நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என்ன தீவிரவாதின்னு சொல்லி என்கவுண்டர்ல போட்டு தள்ளதான் என்ன தமிழ்நாட்டுக்கே கூட்டிட்டு வந்தாங்க. என் தங்கச்சி வேதனையில நான் மனசுல போட்டு புதைச்சு ஜாலியா இருக்கிற மாதிரி நடிச்சு அந்த போலீஸ்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தேன். ஆனா இப்ப போலீஸ்காரங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. என்ன அவங்க எப்படியும் சும்மா விட மாட்டாங்க. நான் இங்க இருந்தா எனக்கு ஆபத்து. நான் உடனே கிளம்பணும். இருங்க, அப்படியெல்லாம் போலீஸ் வந்து உங்களை பிடிக்க மாட்டாங்க. இன்ஸ்பெக்டர் சரவணனுக்கு இந்த விஷயம்லாம் தெரியும். நான் அவர்கிட்ட பேசிட்டேன். நான் சொல்ற வரைக்கும் இந்த ஆக்ஷன் அவர் எடுக்க மாட்டார். நீங்க இங்க சேஃபா இருக்கலாம். ஒரு 5 days டைம் கொடுங்க. நான் உங்க பிரச்சனையும் சால்வ் பண்றேன். நீங்க சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் தீபாவை கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். நீங்க சொல்றதுனால நான் இங்கே இருக்க சம்மதிக்கிறேன். நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க 10 நாள் டைம் கேட்டீங்க. இப்போ 5 நாள் டைம் கொடுக்குறீங்க. 5 நாளுக்குள்ள தீபாவை கண்டுபிடிக்கலனா நீங்க என்ன பண்ணுவீங்க? தெரியல, ஆனா நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா தீபாவை நான் 5 நாள்ல கண்டுபிடிச்சிருவேன். தப்பா நினைக்காதீங்க. ஒருவேளை அவங்க உயிரோட இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? எல்லாருக்கும் இதே டவுட் தான் வருது. என்னோட இன்ட்யூஷன் தீபா இன்னும் உயிரோட தான் இருக்காங்க, சாகலன்னு சொல்லுவாங்க. வாங்க டாக்டர். அண்ணா வெயிட் பண்ணுனா இவங்களை திரும்ப கூட்டிட்டு போனோம். தீபா எங்கேயோ கண்டிப்பா உயிரோட தான் இருப்பாங்க. சீக்கிரமே அவங்களை கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வருவேன். வாங்க டாக்டர், இவங்க தான். ஆமா, இந்த பொண்ணு யாரு? உடம்பு முழுக்க காயமா இருக்கு. எப்படி இதெல்லாம் ஏற்பட்டுச்சு? டாக்டர், இந்த பொண்ணு யார் என்னன்னு எனக்கு தெரியாது. 2 நாளைக்கு முன்னாடி மலையில இருந்து கீழே விழுந்து மயக்கமா கிடந்துச்சு. நான் தான் பார்த்து வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை செஞ்சேன். 2 நாள் ஆகியும் கண்ணு முழிக்கல, மயக்கத்திலே இருக்கு. அதான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். என்னன்னு கொஞ்சம் பாருங்க டாக்டர்.
ஐ லவ் யூங்க